வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனான ஜாபும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ள தகவல் உங்களுக்கு சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலோடு இணைஞ்சிருங்க. இந்த சேனலில் சிவில் ரிலேட்டடான ஜாபும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சியும் அப்டேட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் எலக்ட்ரிக்கல் ஃபோர்மேனு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிப்ளமோ அல்லது ஐடி எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. கான்டாக்ட் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. இதில் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் இருக்குது. இந்த லிங்க் மூலயமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பிபிஆர் கோடு கொடுத்துருக்கேன். இந்த பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற டீட்டெயிலை அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயிலில் ரிப்ளை வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ளம்பிங் சூப்பர்வைசரு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிப்ளமோ அல்லது ஐடியில் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல் ரிலேட்டடாக முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ப்ளம்பிங் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட ரெஸ்யூமும் உங்களோட டீட்டெயிலை அப்டேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் பிபிஆர் கோடோட லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலயமா போயிட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயிலை அப்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசரு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு ஜாப் லொக்கேஷனு துபாய். டிப்ளமோ அல்லது எம்இபி ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, லிங்க்கும் இருக்குது. இந்த லிங்க்கை ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களோட ரெஸ்யூமை அப்டேட் பண்ணுங்கள். உங்கள் டீட்டெயிலையும் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ண சான்ஸ் இருக்குது. ஹெச்ஆர் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. இது மூலயமா உங்களோட டீட்டெயில் அனுப்பிச்சி விடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ளம்பிங் ஃபோர்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு டிப்ளமோ அல்லது ஐடியில் ப்ளம்பிங்கில் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ப்ளம்பிங் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எம்இபி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. கான்டாக்ட் நம்பரில் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, லிங்க்கும் இருக்குது. இந்த லிங்க்கு மூலயமா நீங்கள் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டீட்டெயிலை அப்டேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பிபிஆர் கோடு இருக்குது. பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு ப்ளம்பிங் ஃபோர்மேனாக உள்ளவங்க அப்ளை பண்ணி பாருங்கள். அவங்க ரிப்ளை பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேம் கம்பெனி ஹெச்விஏசி சூப்பர்வைசரு சில்லிங் வாட்டரும் ஏசி டக்லையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல் ஃபீல்டில் அல்லது ஏசி டெக்னீஷியனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏசி டெக்கில் ஐடி முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏசி அல்லது சில் வாட்டரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது. இந்த லிங்க் மூலயமா சூப்பர்வைசர் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். இல்லைனா பிபிஆர் கோடும் இருக்குது. அதை ஸ்கேன் பண்ணும் போது அதில் ஃபர்தராக உங்களோட டீட்டெயிலு ப்ளஸ் உங்களோட ரெஸ்யூமை அட்டாச் பண்ணுங்கள். அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு குவாலிஃபையான நபர்கள் அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, ஹெச்ஆர் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. இதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்வி ஃபோர்மேனு சில்லிங் வாட்டர்லேயும் டக்ட்லேயும் ஏசி டக்ட்லேயும் ஒர்க் பண்ண ஃபோர்மேனாக கேட்டகரி உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிப்ளமோ அல்லது ஐடி முடிச்சிருக்கணும். ஏசி டக்கில் ஐடி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு.
லிங்க் இருக்குது. இந்த லிங்க் மூலிமா உங்களோட டீட்டெயிலாக ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஷட்டரிங் ஃபோர்மேனு, ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் சிவில் டீமில் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் ஷட்டரிங் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸ்லாபு கோர்வாலில் ஷட்டரிங் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹைரேஜ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். லிங்க் இருக்குது. இந்த லிங்க் மூலயமா நீங்கள் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட இதை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்காஃபோல்டிங் ஃபோர்மேனு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு, ஜாப் லொக்கேஷனு துபாயில் சிவில் டீமில் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸ்காஃபோல்டிங் ஃபோர்மேனுக்கான தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸ்காஃபோல்டிங் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் மூலயமாவும் அப்டேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பிபிஆர் கோடு ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில் அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு ஸ்டீல் ஃபிக்சர் ஃபோர்மேனு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். ஸ்டீல் ஃபிக்சர் ஃபோர்மேனாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரேஸ் பில்டிங்கில் ஸ்டீல் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. இதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லிங்க் இருக்குது. இந்த லிங்க் மூலயமா ஸ்டீல் ஃபிக்சர் ஃபோர்மேன் அப்ளை பண்ணி பாருங்கள். பிபிஆர் கோடு இருக்குது. அதில் ஸ்கேன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி குவான்டிட்டி சர்வேயரு, சைனா 18th ரயில்வேவில், ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எம்இபி குவான்டிட்டி சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஆர்கிடெக்சரல், சேம் கம்பெனி, சைனா 18th ரயில்வேவில். இன்றைக்கி இதில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் இமிடியேட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங்கும் பிஇ அல்லது பிஎஸ்சி ஆர்கிடெக்சரல் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெக்கானிக்கல் QQC இன்ஜினியரு, சைனா 18th ரயில்வேவில், ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா துபாய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் அட்ரஸில் டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். மெக்கானிக்கல் QQC இன்ஜினியரு, 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு தீவா அப்ரூவ்டு இன்ஜினியரு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு, சைனா 18th ரயில்வேவில், ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். தீவா அப்ரூவ்டு இன்ஜினியராகவும் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸாகவும் துபாய் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். தீவா அப்ரூவ்டு இன்ஜினியராக இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 to 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ப்ராஜெக்ட் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அட்ரஸும் இருக்குது. டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் பிளானிங் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ
பிஇ சிவில் இன்ஜினியர் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும். ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 to 9 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சீனியர் பிளானிங் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. இந்த கம்பெனியில் சேம் கம்பெனியில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும். மெயின் கான்ட்ராக்டில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நியூ ப்ராஜெக்ட்டு. சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன் அட்ரஸில் டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. சேம் கம்பெனியில் நெக்ஸ்ட்டு ஜாபு சீனியர் QC இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 to 9 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சீனியர் QC இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டேரெக்டாக ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஆட்டோ கேட் மஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சைட் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டீட்டெயிலு உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு QKC இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியர் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லேயும் கமர்ஷியல் பில்டிங்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான QC இன்ஜினியரு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கிளைண்ட்டு மற்றும் கன்சல்டன்ட் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்க ஸ்கில் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் குவாலிஃபையான பிளானிங் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 to 11 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் கல்ஃபில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ப்ராஜெக்ட் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நேராக இருந்தீங்கன்னா டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு அக்கௌண்டன்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில். MBA முடிச்சிருக்கணும். BSc அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் அக்கௌண்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் அக்கௌண்டன்ட் மேனேஜராக இருக்க பர்சன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு குவான்டிட்டி சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். QQC குவான்டிட்டி சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் இதில் ட்ரை பண்ணுங்கள். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 to
11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் குவான்டிட்டி சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் சைட் இன்ஜினியரு வித் ஓஷோ முடிச்சிருக்கணும். நெபோஸ் கோர்ஸு. ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. டிரைவிங் லைசன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நம்பர்கள். அபுதாபியில் இருந்தீங்கன்னா டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சிவில் டீமில் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சிவில் ஃபோர்மேனு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க. அப்படி இல்லைனா மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் அபுதாபியில் இருந்தீங்கன்னா டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். மெயின் கான்ட்ராக்டில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் ட்ரை பண்ணி பாருங்கள். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 இயர்ஸு டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ட்ராப்மேனு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு செக்ரட்டரி. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் அபுதாபியில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் கம்பெனியோட அட்ரஸ் இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இவங்க ஹெட் ஆஃபீஸ் அபுதாபியில் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூம் கொடுத்து பாருங்கள். அப்படி இல்லைனா மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேம் கம்பெனி சைட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். துபாய் அண்ட் அபுதாபியில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹைரைஸ் பில்டிங் கமர்ஷியல் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சைட் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் உங்கள் டீட்டெயிலு ப்ளஸ் உங்களோட அப்டேட்டு ரெஸ்யூமை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கேட் டிராப்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஆட்டோ கேட் முடித்த சர்டிஃபிகேட் இருக்கணும். ஆஸ்டோ கேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங் இல்லை கமர்ஷியல் பில்டிங்கில் ஆட்டோ கேடில் ட்ராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஆட்டோ கேட் ட்ராப்மேனு ட்ரை பண்ணி பாருங்கள். மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமே ப்ளஸ் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லேண்ட் சர்வேயரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லேண்ட் சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் லேண்ட் சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். டோட்டல் செக்ஷன்லேயும் லெவல் மிஷின்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். போஸ்டிங்கு ஹெச்எஸ் ஆஃபீஸரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். சேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸ் ஓஷோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஹெச்எஸ்இசி ஆஃபீஸரு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூகேசி இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 to 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கியூகேசி இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்.
மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு குவான்டிட்டி சர்வேயரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 to 9 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 11 to 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராகவும் ஹைரைஸ் பில்டிங் அல்லது கமர்ஷியல் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். பிஎம்பி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில் வெல்லாக இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 11 to 15 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 9 to 11 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான பிளானிங் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில். மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஜாயிண்டிங் மேனேஜரு, கார்டனியா கம்பெனி, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 to 11 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கிச்சன் அண்டு வேண்ட்ரி ப்ளஸ் டோரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்ஸ்டாலேஷன் டீமில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் ஃபிட்-அவுட்டில், ஜாப் லொக்கேஷனு துபாயில், கார்டனியா கம்பெனி, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 to 11 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபிட்-அவுட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் சூப்பர்வைசரு, கார்டனியா கம்பெனி, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கிச்சன் அண்ட் வேனட்ரிலையும் டோர் இன்ஸ்டாலேஷன்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் வெனைட்டியில், கார்டனியா கம்பெனி, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 11 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கிச்சன் அண்டு வெனட்ரி ப்ளஸ் டோர் அண்டு கப்போர்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில். மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு துபாயில் தங்கத்தோட நிலவரம் 24 கேரட்டு 294 50 ஃபில்ஸு, 22 கேரட்டு 272 75 ஃபில்ஸு. இந்திய ரூபாயோட மதிப்பு 22 ரூபா 79 இன்றைக்கி கோல்டு நிலவரம் பார்த்திங்கன்னா ஹையில் இருக்குது. இந்தியன் மதிப்பு உயர்ந்திருக்கு. ஊருக்கு பணம் அனுப்புகிறவங்க அனுப்பிச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சிவில் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலோடு இணைஞ்சிருங்க. மறக்காமல் இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்க மற்ற வீடியோவையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.